ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து ஷார்ட்ஸாக தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலை. காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:15 நான் வந்து காலையில் கற்பூரம் ஏற்றிட்டோம். நாராயண கோபாலாவுக்கு எல்லாமே வந்து குழந்தைங்க போய் வீடு வீடாக போயிட்டு நாராயண கோபாலா வாங்கின்னு வந்து அரிசி வாங்கி வந்து வச்சுட்டு மணி ஒரு 7:15 இருக்கும் நாங்கள் வந்து சாமி கும்பிடும் போது. ஏன்னா நான் சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு வேறு கிளம்பணும். அதனால சீக்கிரமாகவே நாங்கள் எப்பவுமே வந்து இந்த ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் சீக்கிரமாக காலையிலேயே கும்பிட்டு விடுவோம். சாமி வந்து நல்லாவே ரொம்பவே வந்து பெருமாள் வந்து ரொம்ப திருப்தியாகவே வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க பண்ண அலப்புறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நான் வேலைக்கு போனதுக்கப்புறமா பஜனைன்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து ரொம்ப கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்படியே நாங்கள் ஈவினிங் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா தென்னாங்கூர் வந்து நாங்கள் வருஷம் போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் போவோம், 3ஆம் சனிக்கிழமையும் போவோம். சரி, பெரியவன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான். இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அவன் பசங்க யாரையும் நாங்கள் கூப்பிட்டு போகல. அதனால் சரி 3ஆம் சனிக்கிழமை போகலான்னு சொல்லிவிட்டு வேலையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மணி ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புனோம். கோயிலுக்கு வரதுக்கு மணி ஒரு 8 ஆகிடுச்சு. ஆனால் உண்மையாக நான் இவ்வளோ ஜனம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எப்படி நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் வந்து திருப்பதியில் நம்ம வந்து மேலே போயிட்டு நம்ம அந்த காருங்க பைக்குங்க வண்டி எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அந்த ஓம்னு வந்து எப்போவுமே வந்து எப்படி நம்ம திருப்பதியில் வந்து அங்கங்கே கேட்குமோ அதே மாதிரியே வந்து இங்கேயே வந்து கேட்டுட்டு இருந்தது. அப்படியே ஒரு திருப்பதி ஃபீலில் தான் எங்களுக்கு வந்து இருந்தது. சரியான ரஷ்ஷாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ காரு பஸ்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பைக்கு உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்கள் வெளியே வந்து வண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நடந்து வந்தோம். ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாங்கூர் தான். மேக்ஸிமம் நிறைய போகிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா தென்னாங்கூர், ஆவணியாபுரம் போவாங்க. நாங்கள் வந்து தென்னாங்கூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஆவணியாபுரமும் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. அந்த பெருமாள் வந்து என்றைக்கு வந்து கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும். தென்னாங்கூர் பெருமாள் பாண்டுரங்கன் தான் என்னை அடிக்கடிக்கு கூப்பிட்றாரு. 3ஆவது சனிக்கிழமை தென்னாங்கூருக்கு வந்து நம்ம கருட சேவை பெருமாள் வந்து தரிசனமாக பார்த்துட்ருக்கோம். வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இவங்க வர கேங்க்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தெலுங்கானா போல் தெலுங்குலேயே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சைடு இல்லை போல் இருக்குது. அவங்க பேசுகிற வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். யாரெல்லாம் இங்கே இருக்கிறவங்க வந்தவாசி, செய்யார், உத்திரமேரூர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தென்னாங்கூரில் நீங்களும் போனீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் அடிக்கடிக்கு தென்னாங்கூர் போவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாதிரி சாமியும் கும்பிட்டுட்டிங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். 3ஆம் சனிக்கிழமை யாரெல்லாம் சாமி கும்பிட்ருக்கீங்க, இன்னும் கும்பிடலை அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே 3ஆவது சனிக்கிழமையே வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க எல்லோரும். நிறைய பேர், சில பேர் முதல் சனிக்கிழமை வந்து 5ஆம் சனிக்கிழமை வரைக்குமே வந்து சுண்டல் தழுகு வச்சு கும்பிடுவாங்க. 3ஆம் சனிக்கிழமை மட்டும் கிராண்டாக கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து 3ஆம் சனிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டோம். 5 சனிக்கிழமையும் எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் 3ஆம் சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை மட்டும்தான் நாங்கள் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயிலுள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துவிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. நாங்கள் வரும்போது மணி 8. சாமி இங்கே தான் வந்து ஜோடிச்சு நீங்கள் சாமி வந்து கொண்டு வருவாங்க. சாமி வந்து கோயிலை சுற்றி பாதி தொழில் சாமி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போனாங்க. அப்போவே அவ்வளோ ரஷ்ஷு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஒரு 6:30 திறப்பாங்க. அப்போ செம்ம ரஷ்ஷாக இருந்தால் உள்ளே நிற்கிறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானவேடிக்கை அந்த மாதிரிலாம் வந்து விட்டுட்டுருக்காங்க. நாங்கள் பாதி போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த வானவேடிக்கைலாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க, வெஜிடபிள் ரைஸ். எங்களால் அந்த க்யூவில் நின்றுலாம் வாங்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. உள்ளே சாமி க்யூவில் நிற்கலான்னு பார்த்தா அதுவும் எப்படியோ 2 மணி நேரம் ஆகும். அதனால் சரி நம்ம வெளியே இருக்கிற கருட சேவை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கருட சேவை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். பஜனை பாடிட்டுருக்காங்க. அந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள்.